வணக்கம். இந்த போட்டி நிறைஞ்ச பிசினஸ் உலகத்துல ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு டிகிரி மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. நமக்கு தேவையானது ஒரு மாடர்ன் டூல் கிட். அந்த டூல் கிட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். நாம எல்லாருமே இத பத்தி கண்டிப்பா யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல உண்மையிலே ஜெயிக்கணும்னா என்ன ஸ்கில்ஸ் வேணும்? சும்மா ஒரு காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியுமா? இல்ல அதுக்கும் மேல ஏதாவது கத்துக்கணுமா? இந்த கேள்விக்கான பதில தேடி நாங்க ஒரு ரொம்பவே வித்தியாசமான இடத்துக்கு போனோம். எங்க தெரியுமா? யுனிவர்சிட்டி ஆவண காப்பகத்துக்கு. அங்கிருந்த நோட்ஸ், எக்ஸாம் பேப்பர்ஸ், சிலபஸ்னு ஒரு பெரிய டேட்டா குவியலே அலசி ஆராய்ஞ்சோம். அதிலிருந்து தான் இந்த மாடர்ன் டூல் கிட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டே எங்களுக்கு கிடைச்சது. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இதுக்கான பதில் பழசுலயும் இருக்கு, புதுசுலயும் இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் கையால எழுதின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நோட்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபண்டமெண்டல்ஸ் எவ்ளோ முக்கியம்னு தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு மாடர்ன் டேட்டா சார்ட். இது டெக்னாலஜியோட பவரை காட்டுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம வெற்றிக்கான ரகசியமே அடங்கியிருக்கு. சரி வாங்க, நம்ம டூல் கிட்ட ஓபன் பண்ணுவோம். அதுல இருக்க முதல் கருவி என்ன தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளி விவரம். இது ஒரு மெஷரிங் டேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. இத வச்சுதான் ஒரு பிசினஸ் சரியா போகுதா இல்லையா நம்மால அளந்து பார்க்கவே முடியும். பெரிய பெரிய டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம பேசிக்ஸை சரியா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த அரித்மேட்டிக் மீன், அதாவது சராசரி. ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்ன, இல்ல ஒரு கடையோட ஒரு நாள் ஆவரேஜ் சேல்ஸ் என்ன, இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஃபார்முலா தான். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆவரேஜ் மட்டும் தெரிஞ்சா போதுமா? பத்தாது. டேட்டா அந்த ஆவரேஜ் விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இதை ஹெல்ப் பண்ணும். ஒரு பிசினஸ்ல இது ஸ்டெபிலிட்டியா, இன்னும் சொல்லப்போனா ரிஸ்க புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தியரிய படிச்சா மட்டும் பத்தாது, அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ண தெரியணும். இங்க பாருங்க, இது ஒரு எக்ஸாம் பேப்பர். இதுல ரேஞ்ச், அதாவது வீச்சு கணக்கிடுறாங்க. சிம்பிளா சொன்னா, அதிகபட்ச மதிப்புக்கும் குறைந்தபட்ச மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்படிதான் உங்க நாலேஜ் உண்மையிலே டெஸ்ட் பண்ணப்படுது. ஓகே, இந்த நம்பர்ஸ், ஃபார்முலா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு ரியல் வேர்ல்ட் பிசினஸ்ல இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒரு சேல்ஸ் டேட்டால இருக்கிற ஏற்ற இறக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்ல ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினோட சக்சஸ் அளந்து பார்க்கவோ இது எப்படி யூஸ் ஆகுது? நம்ம டூல் கிட்ல அடுத்த முக்கியமான விஷயம் ரூல்ஸ், அதாவது ஒரு பிசினஸோட சட்டம் மற்றும் நிதி அமைப்பு. இத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரூல்ஸையும் நாம சரியா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஷேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கேக்ல உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் கிடைக்கிற மாதிரி தான் இதுவும். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குனீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பார்ட்டுக்கு ஓனர் ஆயிடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஷேர்ஸ் மட்டும் இல்ல, கம்பெனிங்க டிபென்ச்சர்ஸ் மூலியமாவும் பணம் திரட்டுவாங்க. இது ஒரு கடன் பத்திரம் மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஷேர்ஸ் உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்குது, டிபென்ச்சர்ஸ் நீங்க கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னு காட்டுது. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இங்கதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஒரு பக்கம் இந்த ஆவரேஜ், ஷேர்ஸ் மாதிரியான கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிற நாலேஜ் நமக்கு தேவை. இன்னொரு பக்கம் அந்த நாலேஜை பெரிய ஸ்கேல்ல யூஸ் பண்ற பவர் தேவை. அந்த பவர் எங்க இருந்து வருது? அதுக்கு தான் இப்போ நம்ம பவர் டூல்ஸ் உள்ள வருது. சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த தியரிகளுக்கெல்லாம் எப்படி உயிர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம டூல் கிட்ல இருக்கிற சில பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் டூல்ஸை யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், எக்ஸெல். இது பிசினஸ் உலகத்தோட ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் பாருங்க. இது வெறும் ஷார்ட்கட்ஸ் இல்ல, டைம் சேவ் பண்ற மேஜிக். சில செகண்ட்ஸ்ல டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, ஆயிரக்கணக்கான நம்பர்ஸை கூட்டுறதுன்னு உங்க வேலையை இது பல மடங்கு வேகமாக்கும். எக்ஸெல் ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த லெவல் என்ன? பவர் பிஐ. இது வெறும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிடையாது. பல இடங்கள்ல சிதறி கிடக்கிற உங்க டேட்டாவை எல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஆழமா அனலைஸ் பண்றதுக்கான ஒரு முழுமையான பிளாட்ஃபார்ம் இது. பவர் பிஐயோட உண்மையான மேஜிக்கே இதுதான். அது ரொம்ப குழப்பமா இருக்கிற ரா டேட்டாவை எடுத்து அதை கிளீன் பண்ணி இப்படி பார் சார்ட், பை சார்ட் மாதிரி பார்த்தோன்னு புரியுற விஷுவல்ஸா மாத்திடும். இன்னும் சொல்லப்போனா, நீங்க டேட்டா கூட பேசலாம், கேள்வி கேட்கலாம், அது உங்களுக்கு உடனுக்குடனே பதில காட்டும். நம்ம டூல்கிட்ல இருக்கிற அடுத்த சூப்பர் பவர் பைத்தான். இது ஒரு கோடிங் லாங்குவேஜ். இத வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? பெரிய பெரிய டேட்டா பேஸ்ல இருந்து தகவல்களை எடுக்கலாம், ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்குகளை போடலாம், ஏன் புதுசா வெப் அப்ளிகேஷனையே உருவாக்கலாம். இது நம்மளால என்ன செய்ய முடியுங்கிற எல்லையவே விரிவுபடுத்துது. சரி, இப்ப நீங்க டேட்டாவை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஆனா நீங்க கண்டுபிடிச்ச விஷயத்த மத்தவங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? இங்கதான் நம்ம டூல் கிட்டோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கருவி வருது.
டேட்டா விஷுவலைசேஷன். இந்த டேபிள பாருங்க, வெறும் நம்பர்ஸ் ஒரே நம்பர்ஸா இருக்கு. இத பார்த்து ஒரு கதையை சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுதான் ரா டேட்டாவோட பெரிய சவால். ஆனா இப்போ பாருங்க, அந்த நம்பர் குழப்பமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு தெளிவான படம். இது ஒரு கதைய சொல்லுது. எந்த பொருளோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்குன்னு பார்த்த உடனேயே புரியுது. இதுதான் டேட்டா விஷுவலைசேஷனோட பவர். இவ்ளோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் கடைசில எங்க வந்து நிக்குது தெரியுமா? எஃபெக்டிவான கம்யூனிகேஷன்ல தான். நீங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு தெளிவான ரிப்போர்ட்டா மாத்த தெரியலன்னா நீங்க பண்ண அனாலிசிஸுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இது ஒரு இங்கிலீஷ் சிலபஸ்ல இருந்து எடுத்தது தான், ஆனா அது ஒவ்வொரு பிசினஸ் ப்ரொஃபஷனலுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த டூல் கிட்ட ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம டூல்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறதுலாம் இந்த மாடர்ன் பிசினஸ் உலகத்தோட ஒரே ஒரு ரூல். அதோ பாருங்க, அடுத்த பெரிய டூல் நம்ம வீட்டு வாசல்லே நிக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரோஷர்ல இருக்கிற மாதிரி ஹெச்ஆர், மார்க்கெட்டிங்னு எல்லா ஃபீல்டையும் இதை மாத்த போகுது. அதனால நம்ம டூல் கிட்ல நாம அடுத்ததா சேர்க்க வேண்டியது இதுதான். இது நமக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிள். கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லுது. இப்போ ஒரு மாடர்ன் பிசினஸ் டூல் கிட்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கையில இருக்கு. ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் டூல்ஸ், அதோட எஃபெக்டிவான கம்யூனிகேஷன். உங்க லேர்னிங் பயணத்துல நீங்க அடுத்து மாஸ்டர் பண்ண போற டூல் எது?